அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப சுலபமான மெத்தட்ல, அதே சமயம் ரொம்ப சுவையா இருக்கக்கூடிய மீன் குழம்பு ரெசிபி தான். இத ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்க பொருட்கள வச்சே ஈஸியா செஞ்சிடலாம். இத செய்றதுக்கு முதல்ல 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் 2மே தோல் எடுத்துட்டு, இந்த மாரி எடுத்து வச்சிருக்கேன். இத நம்ம இடிச்சு தான் செய்ய போறோம். சப்போஸ் உங்களுக்கு இடிக்க கஷ்டமா இருந்ததுன்னா, நீங்க மிக்ஸி ஜார்ல லைட்டா ஒண்ணும் பாதியமா அரைச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த உரல்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். இது இடிச்சு செய்யும்போது இதோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல சின்ன வெங்காயத்த இந்த மாரி இடிச்சு எடுத்து தனியா வச்சுக்கலாம். அடுத்தது பூண்டையும் அதே மாதிரி சேர்த்து நல்லா உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த 2யுமே நல்லா இடிச்சு தனியா எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீன் குழம்புக்கு ஸ்பெஷலே வந்து அந்த மண் சட்டி தான். ஸோ அதில செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் இல்லன்னா நீங்க கடாயில சேர்த்துக்கலாம். அடுத்தது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சுவை. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் சீரகம். உங்ககிட்ட இருந்தா வெங்காய வடகம் சேர்த்துக்கலாம். அது இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா வெந்தயம். வெந்தயம் ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க. ஸோ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா, இதில நம்ம இடிச்சு வச்சிருக்க வெங்காயத்த சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம இடிச்ச பூண்டு பற்களையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா சீக்கிரமா வதங்கி வரணுன்றதுக்காக இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்க்கிறேன். உப்பு வந்து நீங்க கம்மியா சேர்த்தாலும் பரவாயில்ல. லாஸ்ட்டா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டுலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நல்லா குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சோன்னா நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு முக்கியமான டிப்பு. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூளாக இருந்ததுன்னா நல்லா ஃபுல்லாக 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் கரைஞ்சிடாம பொறுமையாக அந்த எண்ணெயிலே வதக்கணும். சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்கிக்கோங்க. இப்போ அந்த மசாலாலாம் நல்லா வதங்கி நல்லா வாசனை பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இது சுமார் 1 கப் அளவு வருது. சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிடைக்கும் சாறு. அதனால தான் இல்லைனா நீங்கள் பச்சை தண்ணியிலையும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு இதுலேயே இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம், புளி 3யும் செக் பண்ணிக்கலாம். மீன் குழம்புனாலே உப்பு, புளி, உரப்பு 3மே தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ செக் பண்ணிவிட்டு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது மூடிட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விடணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அவ்வளோதான். 5 நிமிஷம் கழித்து இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போது செக் பண்ணி பாருங்கள். நல்லா திக்காயிருச்சா இல்லையான்னு. தண்ணியாகவே இருந்ததுன்னா இன்னும் 2 நிமிஷம் கூட கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு கரெக்டான திக்னஸில் இருக்குது. ஸோ அடுத்ததாக தான் மீன் சேர்க்கணும். முன்னாடி சேர்க்கக்கூடாது. இப்போ மீன் வந்து நான் பாறை மீன், அதோட தலை, வால் பகுதி மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பீஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். மீனை நல்லா மஞ்சத்தூள், உப்புலாம் போட்டு நல்லா கழுவிட்டு பொறுமையாக ஒவ்வொன்றா உள்ளே சேர்க்கணும். ரொம்ப ஒரே இடத்துல சேர்க்கக்கூடாது. கரெக்டாக ஒவ்வொன்றா சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கிண்டாமல் கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி தள்ளி விடணும். ரொம்ப போட்டு கிண்டுனீங்கன்னா மீன் உடஞ்சிரும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். மீன் வேகிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுக்க தேவையில்லை. இஃப் சப்போஸ் நீங்கள் மதியத்துக்கு மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னா காலையில் முதல்லையே மீன் குழம்பு செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா ஊறி வரும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் விருப்பப்பட்டால் மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய், பச்சை நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி மறக்காமல் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.